ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். கொல்கத்தாவில் இந்த டாக்டரோட வழக்கு நம்ம இந்தியாவிலேயே ஒரு பரபரப்பான ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுது. எங்கே பார்த்தாலும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த வழக்கில் பலவிதமான திருப்பங்கள் வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக இதில் நம்பர் 1 சஸ்பெக்டாக இருக்கிற சஞ்சய் ராய் அப்படிங்கிற அந்த நபரோட பாலிகிராஃப் டெஸ்ட், அதாவது உண்மை கண்டறியும் சோதனையோட ரிசல்ட் இந்த கேஸில் மேலும் பல குழப்பத்தை உண்டு பண்ணுது. இந்த கேஸை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் எவிடன்ஸ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ், இப்போ பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. இதை பாதி பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அதனால் இதுவரைக்கும் இந்த வழக்கில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இனிமேல் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாலிகிராஃப் டெஸ்ட்டில் அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் நம்பர் 1 சஸ்பெக்டாக இருக்கிற இந்த சஞ்சய் ராய்க்கு அகேன்ஸ்டாக என்ன மாதிரிலாம் எவிடன்ஸை சிபிஐ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு அந்த சிசிடிவி காட்சிகள், அதுக்கப்புறம் அந்த கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்ட சஞ்சய் ராயோட ப்ளூடூத் ஹெட்செட், அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்ட அந்த டாக்டரோட விரல் நகை இடுக்களை கண்டுபிடிக்கப்பட்ட கொலைகாரனோட ஸ்கின் செல்ஸ். இதை நம்ம நிறைய கிரைம் கேஸில் பார்த்துருப்போம். எந்த ஒரு பெண்கள் கிட்ட தவறாக நடக்கிற வழக்கிலையும் சரி, இது ஒரு மிக முக்கியமான எவிடன்ஸா பார்க்கப்படுது. பிகாஸ் ஒரு பெண் கிட்ட ஒருத்தன் தவறா நடக்கும்போது அந்த பெண் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த நபரோட உடம்புல பல இடங்கள்ல இந்த மாதிரி பெராண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த நபரோட ஸ்கின் செல்கள் இந்த விரல் இடுக்குள்ள வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த டாக்டரோட விரல் நகை இடுக்குல இருந்தும் கொலைகாரனோட டிஎன்ஏவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டிஎன்ஏ சஞ்சய் ராய்க்கு சொந்தமா இருக்கு. மேலும் கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் சஞ்சய் ராய்க்கு சொந்தமாக இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி கிரைம் சீனில் இன்னொரு மிக முக்கியமான தடயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த சஞ்சய் ராய் கடைசியாக இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ ஒரு ஷூஸ் போட்டிருந்தான். அதில் நிறைய ரத்த கரைகளை கண்டுபிடிச்சாங்க. அந்த ரத்த கரைகளும் கொலை செய்யப்பட்ட இந்த டாக்டருக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. இது நார்மலான ஒரு கிரைம் கேஸ், பக்காவான எவிடன்ஸ் இருக்கு. பட் ஏன் இந்த வழக்கில் இன்னுமே இவ்வளவு குழப்பங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இனிமேல் பார்ப்போம். எந்த ஒரு கிரைம்லயுமே 2 டைப் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க, ரெண்டாவது ஃபாரன்சிக் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. பிசிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு நபரை சந்தேகப்படுறீங்க, இவர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாருன்னு சந்தேகப்பட்டீங்கன்னா, கொலை நடந்தப்போ அந்த கிரைம் சீன்ல அந்த நபர் இருந்ததுக்குரிய தடயத்தை நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பிசிக்கல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலை நடந்தப்போ சஞ்சய் ராய் இங்க தான் இருந்தா அப்படிங்கிறத அவனோட ப்ளூடூத் ஹெட்செட் மூலமா பிசிக்கல் எவிடன்ஸா சிபிஐ பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு அகேன்ஸ்டா நிறைய ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கு, டிஎன்ஏ இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிளட், அவனோட ஷூல இருந்து கண்டுபிடிச்சப்பட்ட பிளட்டும் இந்த டாக்டருக்கு சொந்தமானது. இந்த மாதிரி நிறைய ஃபாரன்சிக் தடயங்களும் இருக்கு. ஒரு கொலையாளியை கன்விக்ட் பண்றதுக்கு இந்த 2 எவிடன்ஸுமே போதுமானது. அப்புறம் எதுக்குப்பா அந்த பாலிகிராஃப் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஜென்ரலா பாலிகிராஃப் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 சஸ்பெக்ட் இருப்பாங்க, எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. அப்போ இவன் உண்மையிலேயே பண்ணியிருப்பானா இல்லையா அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியாது. ஒரு 100 பேர் சஸ்பெக்ட் இருக்கானா, அந்த 100 பேர்ல ஒரு 4-5 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டை மெயினாகவே யூஸ் பண்ணுவாங்க. எல்லா கிரைம் கேஸ்லையும் பாலிகிராஃப் டெஸ்ட்டை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, எந்த ஒரு தடயமும் கிடைக்காதப்போ யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கேஸில் ரொம்ப வித்தியாசமா, இவனுக்கு அகேன்ஸ்டா இவ்வளவு தடயங்கள் இருந்ததுக்கு அப்புறம் எதுக்காக பாலிகிராஃப் டெஸ்ட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது இவன் இதை பண்ணியிருக்கலாமா இல்லையா அப்படின்னு போலீஸுக்கு ஒரு அனுமானமா மேபி இருக்கலாம். அதுக்கப்புறம் ஓகே, இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்ல அவன் ஃபெயில் ஆயிட்டானா, ஓகே இவன் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் இவனுக்கு அகேன்ஸ்டா நம்ம நிறைய தடயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டை எந்த நீதிமன்றத்திலையும் ஒரு கொலைக்கு அகேன்ஸ்டா எவிடன்ஸா எடுத்துக்க மாட்டாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சிபிஐ எதுக்காக இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. மேபி ஒரு அடிஷனல் சப்போர்ட் எவிடன்ஸா இருக்கலாம் நினைச்சிட்டு தான் இந்த சஞ்சய் ராய்க்கு பாலிகிராஃப் டெஸ்ட் எடுத்தாங்க. பட் அது இந்த வழக்கில் பல குழப்பங்களை மேலும் உண்டு பண்ணியிருக்கு. கொலை நடந்ததுக்கு முந்தின நாள் இரவுலேருந்து என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இந்த சஞ்சய் ராய் அந்த பாலிகிராஃப் டெஸ்ட்ல சொல்லியிருக்கான். அதாவது நைட்டு 11:15 மணிக்கு தன்னோட ஃப்ரெண்டு கூட, அதாவது அவங்க ஃப்ரெண்டோட இன்னொரு ரிலேட்டிவ்க்கு தான் இங்கே சர்ஜரி நடந்திருக்கு. அதுக்காக இவன் தன்னோட ஃப்ரெண்டோட இங்கே 11:15க்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ட்ரிங்க் சாப்பிட்ருக்காங்க. ட்ரிங்க் சாப்பிட்டு முடிச்சவன 2 பேருக்கும் போதை தலைக்கேறிடுச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டது. அதனால அங்கே பாலியல் தொழில் பண்ற ஏரியாவுக்கு போயிருக்காங்க.
போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வடக்கு சைடு போயிருக்காங்க, அங்க எந்த பெண்ணும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தெற்கு சைடு போயிருக்காங்க. அப்போ இந்த சஞ்சய் ராய் கூட போன அந்த நபர் பாலியல் உறவு வச்சுக்கிறதுக்காக அந்த பாலியல் தொழில் பண்ற சகோதரி கிட்ட போயிருக்காரு. பட் இந்த சஞ்சய் ராய் என்ன நினைச்சான்னு தெரியல, எனக்கு இப்ப தேவைப்படல அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த பாலியல் தொழில் பண்ற பெண் கிட்ட போல ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவரோட ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பைக்கில் ஏறி கிளம்பி வர்றாங்க. பட் சஞ்சய் ராய்க்கு அந்த பாலியல் தொழில் பண்ற பெண் கூட உறவு தேவைப்படல. பட் அவனுக்கு போதை ஏறினவன சில விஷயம் தேவைப்பட்டிருக்கு. உடனே ஆன் தி வேல போற சில பெண்கள் கிட்ட அவன் தவறா நடந்ததா கூட ரெக்கார்ட் சொல்றாங்க. பட் அதுக்குரியது இன்னுமே உறுதிப்படுத்தப்படல. பட் அப்படி இருக்கும்போது தன்னோட காதலிக்கு வீடியோ கால் பண்ணியிருக்கான். அந்த வீடியோ காலில் தன்னோட காதலியோட முழு நிர்வாண போட்டோவை கேட்டிருக்கான். அந்த பெண் அனுப்பவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சஞ்சய் ராய் அவனோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப வந்திருக்காங்க. இவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே நைட்டு 1 o'clock ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சஞ்சய் ராய் 4th ஃப்ளோரில் இருக்க ஐசி யூனிட்டுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து 3rd ஃப்ளோருக்கு எதேச்சியா இந்த செமினார் கால் வழியா வரும்போதான் அந்த டாக்டர் தனியா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவனுக்கு அப்போ ஒரு பெண் தேவைப்பட்டதுனால இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திட்டு 4:03 மணிக்கு உள்ள போனவன் கரெக்டா 45 நிமிஷம் கழிச்சு தான் அந்த செமினார் கால்ல இருந்து வெளியில வந்திருக்கான். இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பட் சஞ்சய் ராய் இங்க வைக்கிற ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நான் செமினார் காலுக்குள்ள போனது உண்மைதான். பட் நான் அங்க உள்ள போறப்போ ஏற்கனவே டாக்டர் கொலை செய்யப்பட்டு இறந்திருந்தாங்க. நான் பதட்டத்தில் வெளியில ஓடி வந்துட்டேன். மற்றபடி இந்த கொலைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, வேற யாரோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் பக்காவா புதுசா ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத கன்ஃபர்ஸ் பண்ணவன் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் வரவிட்டு இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை, யாரோ பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். பட் இதுக்கு சிபிஐ சொல்ற ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, பாலிகிராஃப் டெஸ்ட்ல யார் என்ன வேணாலும் சொல்லலாம், எந்த குற்றவாளியாவது நான் குற்றம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒத்துப்பானா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். இவனும் அதே மாதிரி தான், தான் குற்றம் பண்ணல அப்படின்னு சொன்னா கூட இந்த கேஸை டீவியேட் பண்றதுக்காக இவன் பொய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ சொல்றாங்க. அதுக்கு சிபிஐ வைக்கிற கவுண்டர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரிப்பா நீ உள்ள போற, அங்கே அவங்க இறந்து கிடக்காங்கன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், பதட்டத்தில் ஓடி வந்து கத்துவோம், கூச்சலிடுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேரை கூப்பிடுவோம், போலீஸுக்கு சொல்லுவோம். பட் நீ உள்ளே போன எதுக்கு 45 நிமிஷம் கழித்து வெளியில் வந்த? உள்ளே போய் உனக்கு பதட்டமாகி வெளியில் வர்றதுக்கு 45 நிமிஷம் ஆச்சா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு இந்த சஞ்சய் ராய் கிட்ட பதில் இல்லை. 45 நிமிஷம் நீ உள்ள என்ன பண்ணேன்னு தெரியல, பட் கொலை செய்யப்பட்ட அந்த டாக்டரோட ஃபிங்கர் நெயிலுக்கு கீழே உன்னோட டிஎன்ஏ எப்படி வந்துச்சு, உன்னோட ஸ்கின் செல் எப்படி வந்துச்சுன்னு அடுத்த கொஸ்டினை கேட்குறாங்க. அது இந்த சஞ்சய் ராய் கிட்ட பதில் இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி அவன் போட்டிருந்த ஷூஸ்ல கொலை செய்யப்பட்ட இந்த டாக்டரோட ரத்த கரைகள் இருக்கே, அது எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கும் அவங்கிட்ட பதில் இல்லை. பட் அதுக்கு சஞ்சய் ராய் என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, நான் ஷூ போட்டு உள்ள போனேன், அங்க டாக்டர் இறந்து கிடந்தாங்க, கீழே ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு, என்னோட ஷூல பட்டுருச்சு, நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த பாயிண்ட் அவன் டிஃபெண்ட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல தான் அவனோட ஷூல இருந்த ரத்த கரையை நம்ம டீகோட் பண்ண போறோம். நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருக்கோம். பிளட் ஸ்பேட்டர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். பிளட் ஸ்பேட்டரை பத்தி வச்சு தீர்க்க எவ்வளவு கேசஸ் நம்ம பார்த்திருக்கோம். பிளட் ஸ்பேட்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியலனா அதை பத்தி இப்ப நான் தெளிவா சொல்றேன். ஒரு கேஸ்ல நடந்த இன்சிடென்ட் வச்சு நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்களுக்காக நான் சொல்றேன். ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒருத்தன் ஒரு பெண்ணை கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அவனை சஸ்பெக்டாக விசாரிக்கிறாங்க. அப்போ அவன் உடம்புல ஃபுல்லாக பிளட்டில் அந்த டிஷர்ட்டில் ஃபுல்லாக ரத்த கரைகள் இருக்குது. இந்த ரத்த கரைகள் உனக்கு எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் மாடியில் படுத்திருந்தேன், கீழே என்னோட ஒய்ஃபு படுத்திருந்தாங்க, சத்தம் கேட்டு வந்தேன், அவங்க இறந்து கிடந்தாங்க. ஸோ அவங்க உடம்புல உயிர் இருக்கான்னு பார்க்கறதுக்காக அவங்கள தூக்கி என்னோட மார்போடு அணைச்சிக்கிட்டேன், அப்போ தான் இந்த ரத்த கரைகள் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ பிளட் ஸ்பேட்டர் அப்படின்னா என்னன்னா, ரத்தம் தெரிச்சு வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கத்தியை வச்சு ஒருத்தர் இப்படி குத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடம்புல இருந்து ரத்தம் வரும்போது அப்படியே ஒரு நீள்வட்ட வடிவில் நம்ம ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாகவே படும். அதுவும் இப்படி 90 ஆங்கிளில் குத்துனோம் அப்படின்னா மேலே சீலிங்கில் போய் படும். ஸோ அந்த ரத்தம் தெரிச்ச பேட்டர்னை வச்சு நீ அவங்கள கொலை பண்ணியிருக்கா இல்லையானே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கணவன் சொன்ன மாதிரி அவனோட மனைவியை மார்போடு கட்டி அனுப்பிச்சிருந்தான் அப்படின்னா அந்த ரத்தக்கரைகள் அவனோட ஷர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபார்மேட்டு வேற மாதிரி இருக்கும். பட் அவரோட ஃபார்மேட்டில் ட்ரெஸ்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா நீள்வட்ட வடிவில் இருந்ததுனால
நீ கண்டிப்பாக உன்னோட மனைவியை குத்தும் போதான் இந்த மாதிரி ரத்த கரைகள் உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பிளட் ஸ்பேட்டரை வச்சு இந்த வழக்கை போலீஸ் தீர்த்து வச்சாங்க. பிளட் ஸ்பேட்டர் அப்படிங்கிறது எந்த ஒரு கிரைம் வழக்கிலையும் டிஎன்ஏவை எப்படி ஒரு முக்கியமான எவிடன்ஸாக கருதுவாங்களோ, ஃபிங்கர் பிரிண்டை எப்படி ஒரு முக்கியமான எவிடன்ஸாக கருதுவாங்களோ, அதே மாதிரி பிளட் ஸ்பேட்டரையும் கருதுவாங்க. இப்போ நம்ம இந்த கேஸுக்கு வருவோம். இவனோட ஷூஸில் இந்த பிளட் ஸ்பேட்டர் எப்படின்னா ஷூவோட மேற்பரப்பில் இருக்கு. இன் கேஸ் இவன் சொல்கிற கதை மாதிரி இவன் உள்ளே போயிருந்தான் அப்படின்னா இவன் கண்டிப்பாக அந்த ஷூவோட அடிப்பரப்பில் தான் அந்த ரத்த கரைகள் ஒட்டியிருக்கும். எப்படி ஷூவோட மேல் பரப்பில் அந்த ரத்த கரைகள் வந்ததான் இப்போ அடுத்த கொஸ்டின். உண்மையிலேயே அந்த பிளட் ஸ்பேட்டரை சிபிஐ அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தா கண்டிப்பாக இவன் கிரைம் சீனுக்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் போனானா இல்லை இவன் தான் கொலை பண்ணானா அப்படிங்கிறத சிபிஐயால் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும். ஒரு சாதாரண கிரைம் கேஸ் சொல்கிற நம்மளாலேயே இந்த ஷூவில் இருக்க பிளட் ஸ்பேட்டரை வச்சு திங்க் பண்ண முடியுதுன்னா சிபிஐ இதெல்லாம் பண்ணியிருக்காம இருந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சஸ்பெக்ட் இந்த வழக்கில் அப்படியே வந்துட்டு இருந்தா கூட இந்த காலேஜோட முன்னாள் பிரின்சிபல் மேலே தான் இன்னொரு சந்தேக கண் எல்லார் மேலேயும் இருந்துட்டு இருக்கு. பட் டைரக்டாக அவரை இந்த கிரைமில் லிங்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. பட் போலீஸ் அவரை வேற ஒரு விசாரணைக்காக இப்போ ரீசெண்டாக சிபிஐ ஒரு சார்ஜ் ஷீட் அவர் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க. கரப்ஷன், ஏதோ ஒரு லஞ்சம் வாங்கின ஊழலையோ ஏதோ ஒரு கரப்ஷன் கேஸில் நேற்று அவர் மேலே ஒரு ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு என்ன தோணுது அப்படின்னா இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவனுக்கு வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. ஈவன் சில தியரி என்ன சொல்றாங்கன்னா சஞ்சய் ராய் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு தான் போயிருக்கான், அவர் தான் இவனை காப்பாற்ற முயற்சி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி சொன்னா கூட இவனுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்புலமோ இல்ல ஒரு செல்வாக்கோ இல்ல பண வசதியோ எதுவுமே கிடையாது. இந்த சஞ்சய் ராயை காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது. அப்படி இருந்தும் இந்த வழக்கில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள் வருது அப்படிங்கிறதுக்கு நான் என்ன ரீசன் திங்க் பண்றேன் அப்படின்னா இந்த கொலை வழக்கு, இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த அந்த கொலை வழக்கு, இந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி நடக்கிற பல விஷயங்களை ஒரு மாதிரி கிளறி விட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த கொலையை என்னை பொறுத்த வரைக்கும் 100% சஞ்சய் ராய் மட்டும்தான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல அந்த விந்தணுக்களோட அளவு எவ்வளவோ சொன்னாங்க. பட் கடைசியில் இப்போ ரீசெண்டாக சொல்லது எல்லாமே அந்த விந்தணுக்கள் ஒன்று மட்டுமே இந்த சஞ்சய் ராய்க்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இது மேபி கூட்டு பலாத்காரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் காலையில் 3 மணிக்கு இவன் குடிச்சிட்டு வந்தனால அந்த கிரைமை பண்ணியிருக்கான். மேற ஒரு பெரிய லெவலில் இருக்கவங்களாம் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் அதையும் தாண்டி இந்த கிரைமையும் தாண்டி இந்த ஹாஸ்பிட்டலில் பல விதமான ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த கிரைம் அந்த விஷயங்களை தோண்டி விட்டுருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் இந்த கேஸை இன்னுமே பொத்தி பொத்தி பாதுகாக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு கிரைம் கேஸை அனலைஸ் பண்ணுற ஒரு சாதாரண ஸ்டோரி நேரேட்டரை எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஒரு பக்காவான ஈஸியான கேஸ் சால்வ் பண்ணுறதுக்கு. ஒரு கிரைம் சீனில் இவ்வளவு எவிடன்ஸ் கிடைச்சும் கூட ஒரு கொலைகாரன் இந்த மாதிரி பாலிகிராஃப் டெஸ்ட் சொல்கிறான்னு இந்த வழக்கை இன்னும் இழுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பலவிதமான விஷயங்களும் பலவிதமான மர்மங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இன்கேஸ் சஞ்சய் ராய் தவிர இந்த கேஸில் யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் கூட கண்டிப்பாக அது கடைசி வரைக்கும் வெளியே வராது. இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியக்கூடாதோ ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது மேபி இந்த கிரைமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஒரு விஷயமா இருக்கும். அது வெளியில் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் தான் எல்லாத்துக்கும் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஃபைனலாக இந்த கேஸை பற்றி நான் என்ன சோஃபார் இந்த நடந்த இன்வெஸ்டிகேஷன் வச்சு பார்க்கும்போது ஒன்லி சஞ்சய் ராய் மட்டும்தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு அகெயின்ஸ்டா சரியான தடயங்கள் இருக்கு. இந்த தடயங்கள் போதும் சஞ்சய் ராய்க்கு தண்டனை வாங்கி தர்றதுக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி சிபிஐ கொஞ்சம் தயக்கம் காட்டுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. ஸோ இதுதான் இந்த கேஸில் இது வரைக்கும் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டினியூஸாக நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். இந்த கொல்கத்தா டாக்டர் வழக்கில் நீ என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட கருத்து தான் 100% சஞ்சய் ராய் மட்டும்தான் இந்த கிரைமை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த கேஸில் உங்களை சந்திக்கிறேன்.